பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு வழங்கியுள்ள 944 கோடி ரூபாய் போதுமான நிதியாக இருக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வேலூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், வேலூர் மாவட்டத்தில் 3 தாலுகாக்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 தாலுகாக்களில் மனு நிராகரிப்பு சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் இதனை ஆட்சியர்கள் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கேட்டுக் பணிகள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. 2 மாவட்டமும் சில பணிகளில் அரசு பணிகளில் தொய்வுகள் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி டெட்லைன் கொடுத்து கேட்டிருக்கோம். பணிகள் முடிக்கிறது, ரோடு போடுறது, புது கட்டிடங்கள் கட்டுறது, பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, இது மாதிரி அதுக்கெல்லாம் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையை முதலமைச்சர் அலுவலகத்தை கொடுத்து நாங்கள் அதை ஃபாலோ அப் செய்வோம். விரைவில் பணிகள்லாம் சிறப்பாக முடியும்னு நம்புகிறோம். பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு வழங்கியுள்ள 944 கோடி ரூபாய் போதுமான நிதியாக இருக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.